நான் திரு சஃபி சுலைமான், மோடி வேணுமா வேணாமா அப்படின்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் முழு மூச்சாக பாஜக என்ன செஞ்சது, எப்படி எதிர்பார்ச்சுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டீங்க. அதே பிரச்சாரத்தை இங்கே சட்டமன்ற தேர்தலுக்கும் அப்ளை பண்ணால் எப்படி பொருந்தும்? அதே இதை யாரும் அப்ளை பண்ணல. இங்கே யார் அப்ளை பண்ணது? இப்போ 2024 தேர்தல். இப்போ மணிகண்டன் அவர்கள் சொல்வார் பார்த்தீங்களா, நாட்டுக்கு வீட்டுக்கு ஓட்டுக்கு ரோட்டுக்கு ஏதாவது கதை சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி 2024 தேர்தலில் சரியான சம்மட்டி அடி கொடுத்து மண்ணைக்கவ வைத்து விட்டோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இப்போ பாயிண்ட் என்னென்னா, பாஜக நேரடியாக நிற்கிறது, அதிமுக நேரடியாக களம் காண்கிறது, திமுகவை ரெண்டும் தனித்தனி என்ன எதிர்க்குதுன்னா பரவாயில்ல. ஏங்க கன் பாயிண்ட்ல ஒருத்தர் வந்து டெல்லியில் 3 காரை மாற்றி வச்சு 4வது காரில் கூட்டு போய் உட்கார வச்சு அவர்கிட்ட வந்து எல்லாம் கையெழுத்து வாங்கி இங்கே அவரை கன் பாயிண்ட்ல திரும்ப கூட்டு போய் மேடையில் பக்கத்தில் உட்கார வச்சு அவரை பேச விடாம ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அவரு, கூட்டணி கட்சி தலைவர் அவரு, அவரை வந்து அர்த்தமே அவங்க சொல்லிட்டாங்க என்ன விஷயம் நீங்க ஒரு கூட்டணி கட்சியை நிர்பந்தப்படுத்த வச்சு அவரை பக்கத்தில் உட்கார வச்சு அவரை பேட்டி கூட கொடுக்க விடாமல் அவரை நிர்பந்தித்து உங்க கூட்டணி கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ இங்க பிரச்சனை யாருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு சார். இங்க பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு வரும்போது இந்த தேர்தலும் மோடிக்கு எதிரான தேர்தலாக தான் இருக்க முடியும். பாஜக எதிரான தேர்தல். ஏன்னா இங்க வந்து இல்ல அதுக்கு இபிஎஸ் பதில பாருங்க. தனிச்சு நாங்க ஆட்சி அமைப்போன்றாரு. யாரு? பாஜக எங்களை டாமினேட் பண்ண முடியாது. கபலீகரம் இபிஎஸ் சொல்றாரு. கபலீகரம் பண்ண முடியாதுன்றாரு. அன்னைக்கு மேடையில சொல்றணும். மேடையில மேடையில தான் சொல்றாரு. அடுத்த நாள் இல்ல சார், அன்னைக்கு வந்து அந்த ஹோட்டல்ல அமித்ஷா உட்கார்ந்து இருக்கும்போது சொல்லி இருந்தாருன்னா ஓகே சார், என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, நான் பேச வேண்டாமான்னு பேசியிருக்கணும். அப்படி பேச முடியல இல்லையா? பேட்டிக்கு அப்புறம் இவர் பேசியிருக்காருல, இப்போ ரீசன்ட் பேட்டிக்கு அப்புறம். ரீசன்ட் பேட்டில ஏன் சார் நீங்க பாக்குறீங்க? அன்னைக்கு என்ன நடந்தது? இப்போ தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து தான் இருக்காங்க. இப்போ சொல்றேனே, இப்போ இன்னொன்னு சொல்றேனே, இப்போ சார் வேற யாரும் இல்லை சார், ஹெச் ராஜா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிறார் சார். அதாவது யோசிச்சு பாருங்க சிம்பிளா, ஹெச் ராஜா அவர்கள் ஜாதகம் ஜோசியம் கட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் கூட்டணி ஆட்சி தான் அமையும் தமிழ்நாட்டில்ங்கிறாரு. கூட்டணி ஆட்சி தான் அமையும் ஹெச் ராஜா அவர்களை சொல்ல வைத்து விட்டு எடப்பாடி அவர்கள் அமைதி காக்கிறாருன்னா, சும்மா இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப யாருக்கு எதிராக இந்த தேர்தல் இருக்கிறது? இந்த தேர்தல் மீண்டும் சொல்றேன், அதிமுக வேண்டுமானால் பாசிசத்துக்கு ஆதரவாக போகலாம், அதிமுக வேண்டுமானால் அவர்கள் கட்சியை அங்கே அடமானம் வைத்து விட்டு உட்கார்ந்திருக்கலாம். அது போல திமுக இருக்க முடியாது. ஏன்னா பாஜக இங்கே ஆட்சிக்கு அதிமுக மூலம் வந்தால் என்ன நடக்கும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்படி ஒரு நேரத்தில் வந்தா அது என்ன பாதிப்புகள்லாம் தரும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்த நிலையில் திமுக இருக்கிறது. அதுதான் செய்கிறோம். அதே மாதிரி ஒரு ரிப்ளை மட்டும் சொல்லிடுறேன். மணிகண்டன் அவர்கள் வந்து பேசும்போது வழக்கமா பேசுற பாணியில வந்து அவர் சொன்னது, இங்க வந்து பிரச்சனை வந்து இவங்களுக்கு ஏதாவது வந்தாக்கா உடனே இவங்க பண்பாடு தமிழ் கீழடி டீலிமிட்டேஷன் நிதின்னு போயிடுவாங்கன்னு. இருக்கிற பிரச்சனையை தான் சொல்ல முடியும். இருக்கிற பிரச்சனையை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதான் சொல்றேன், அது அவருக்கு தெரியாதுல்ல. அதாவது ஏன்னா கீழடி என்னும் கீழ்த்தரம் சொல்ல சங்கீதனை அவருக்கு தெரியாது இல்லையா? அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை திமுக சொல்லிக்கொண்டே வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியாமல் தமிழ்நாடு பேசுவார் என்றால் மக்கள் முடிவு பண்ணட்டும். ஓகே, டால்பின் ஸ்ரீதர். எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய அமித்ஷாஜி அவர்களும் சரி, எல்லாம் சொன்ன ஒரே விஷயம், இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரத்தின் கீழே ஒரு மக்களுக்கு எந்த விதமான உரிமையும் மறுக்கப்பட்டு ஒரு சட்டவிரோத அரசாங்கம் இருக்குதுன்னு சொல்லும்போது இல்ல அதை சட்டவிரோதமா தாங்க எல்லாமே நடக்குது. எது சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குது? 7 வயது பெண்களுக்கு உரிமை இல்லை. எல்லா இடத்துலயுமே யாரோ ஒரு சார் இருக்காரு. யார் அந்த சார்? இன்னைக்கு நடந்திருக்க இந்த அஜித்குமார் மரணத்துல படுகொலையில கூட யார் உத்தரவு போட்டாங்கன்னு கேக்குறோம். சட்டமன்றம் அதுதாங்க சொல்றேன். யாரு சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இல்லையேன்ற அப்பா இருக்காரு இல்லையா, அப்பாவுடைய கட்டுப்பாட்டுல தானே காவல்துறை இருக்கு. அப்பாவுடைய கட்டுப்பாட்டுல அப்பா தானே
பேசலாம். கண்டென்ட்குள்ள வந்துருங்க, கண்டென்ட்குள்ள வந்துருங்க. இல்ல ஒரே நிமிஷம். எந்த ஒரு அப்பா வந்து தன் குழந்தைகளை குடிகாரன் மாநிலமாக மாத்துவாரா? பாஜக மாநில மத்தியிலே போய் மேடையில உட்கார்ந்து பேசுவாரா? பாலகாம் தாக்குதல்ல இந்திய மக்களை கொன்னுட்டு போய் மேடையில உட்கார்ந்து பேசுவாரா? எந்த விஸ்வகுரு பேசுவாரா? அவர் பேச நானும் பேசுவேன். தமிழ்நாட்டுல இதே மாதிரி இல்ல சார், டாபிக் தாண்டி போறா நானும் பேசுவேன். நீங்க பேசுறப்ப அவர் குறிக்கிடல சார், அதை நீங்க உணரணும். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கேவலமா இருக்குது, கீழ்த்தரமா இருக்கு. சட்டம் ஒழுங்கு சார் வரிக்கு வரி பேச டிபேட் பண்ண முடியாது. ப்ளீஸ் சஃபி சுலைமான், அதே மாதிரி நீங்க பேசலீங்கன்னா உங்க டேட்டா பாருங்க, உங்க டேட்டாவை பாருங்க. சஃபி ப்ளீஸ். கார்கே, இது வந்து அன்ஃபேர். இது வந்து இப்படி போயினே இருந்ததுன்னா நீங்க ரொம்ப அது எனக்கு என்னாலும் பேச முடியும். ஒரு வார்த்தை கூட சுலைமான் பேச முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒரே உங்ககிட்ட சட்டம் இல்லைன்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றீங்க. இங்க பாருங்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றதுதான் பொது அஜெண்டா. அதற்காக தான் நாங்க இணைகிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய வெறுப்பு, கோபம், ஏன்னா அடிப்படை விஷயம் கூட மறுக்கப்பட்டிருக்கு எல்லா இடத்துலயும். காவல்துறையிலிருந்து ஒவ்வொரு துறையிலும் இன்னைக்கு மக்கள் கொதித்து அடைஞ்சிருக்காங்க. இப்ப 520 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், எல்லாத்தையும் நிறைவேற்று. என்ன நிறைவேற்றுறீங்க? என்ன நிறைவேற்றுறீங்க? முதல் கையெழுத்து போடுவது ஏங்க, எல்லாமே ஃப்ராடுங்க. நானே சொல்றேன், டேட்டாவோட சொல்றேன். இட்ஸ் a fraud. டேட்டாவோட சொல்றேன். இட்ஸ் a fraud. 520 நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. மோடி தான் ஃப்ராட். உங்களுக்கு தெரியும். இல்ல சார், அப்பான்னு சொல்லிட்டு மக்களை குடிக்க அடிமையாக்கணும் ஒரு அப்பா. பாஜக மாநிலத்தில் இல்லையா சார்? இப்படி இல்லையா சார்? நீதானே அப்பான்னு சொல்ற. நீதான் அப்பா. அப்பா நீங்க வாங்க போங்க பேசுங்க. ஒரு விஷயம் இதே மாதிரி ஒரு பேசிட்டு இருந்தா நீங்க வாங்க போங்க அலோ பண்ணுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த படுகொலை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது, தொடர்கதையாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? ஒரு காவல்துறையை கட்டுப்பாடா வச்சிருக்க முதலமைச்சர் அது மாதிரி செயல்படலன்னு தான் சொல்றோம். ஒரு விஷயத்துல கூட நீட்டில இருந்து தொடங்கி முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொல்றதுல இருந்து கல்வி கடன் தள்ளுபடியில இருந்து சொல்லி டீசல் விலை, பெட்ரோல் விலை குறைப்பன்னு சொல்லி, கேஸ் சிலிண்டர் குறைப்பன்னு சொல்லி, இது எல்லாமே எதுவுமே இல்ல. சிஎம் சொன்னது அது மாதிரி ஒரு லிஸ்ட் சொல்றாரு. அதெல்லாம் கிடையாதுங்க. ஹிந்திக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க, தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க, கீழடியை ஏத்துக்க மாட்டீங்க. இந்த லிஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம 100 தடவை பதில் சொல்லியாச்சு. ஒவ்வொரு தனித்தனியா உலகம் தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல மண்வள கொள்ளையில இருந்து ஆரம்பிச்சு ஊழலுடைய சொன்னதை கூட நிறைவேற்றலங்க. மக்கள் கொதிப்புல அனுப்ப வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.